தீமையை வெறுத்து நன்மையை வாஞ்சிக்கிற ஒரு அனுபவம். எல்லாம் இருக்கு, நன்மை செய்ய விரும்புறேன். அந்த அதிகாரம் முழுவதும் அப்படிதான், நன்மை செய்ய விரும்புறேன். ஆனா என்ன நடக்குது? போராட்டம் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவைகளை தாண்டி ஜெயிக்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என்ன செய்யணுமா? ஜெபம். ஆண்டவரே, தீங்கு எங்களை அணுகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க பாருங்க. ஒரே ஒரு காரியம் தான். 1 பேதுரு 3:13 சொல்லுகிறது, நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நன்மையை மாத்திரம் செய்து கொண்டு போய்கொண்டே இரு. உனக்கு விரோதமாக என்ன செய்யாது? ஒரு தீங்கு எழும்பாது. ஏன்னா கர்த்தர் என்ன செய்வாரா? எல்லா தீமையிலிருந்தும் 2 தீமோத்தேயு 4:18 கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. சொல்றான், ஒரு பெரிய நம்பிக்கை. கர்த்தர் என்னை என்ன செய்வார்? எல்லா தீமை நின்று என்னை ரட்சித்து இந்த பரமராஜ்யத்தை அடையும்படி கர்த்தர் என்னை என்ன செய்வார்? பாதுகாத்து கொள்வார். அவரையே நான் என்ன செய்வேன்? மகிமைப்படுத்துவேன்.